தும்தலக்கான்னு போட்டு தள்ளிட்டேன். போதும், நீங்க நடிக்க வரீங்களா வாங்க, இல்ல போய் தொலைங்கடி. காசையும் வாங்கி விட்ட, தூக்குன்னு சொன்னான்ல, போடா நாய. இவன் பேசுறது ஏதாவது நாகரிகம் இருக்கா? ஒரு பொம்பளைங்களை எவ்வளோ இழிவாக பேசணுமோ, எவ்வளோ அசிங்கமாக பேசணுமோ, காலை தூக்கிக்கிட்டு கையை தூக்கிக்கிட்டு இவன் பொம்பளைங்களோட பாட்டை வச்சு இப்படி பேசுகிறானே, இதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு கும்பல், ஒரு மக்கள் இருக்காங்க. விஜய் சேதுபதி சாரை பெருமையாக ஐஸ் வைக்கிறதுக்காக இவன் பேசுகிறானா, இல்லை அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணவளை அசிங்கமாக காரி துப்புறானா? அதுவும் நடிக்க வந்த நடிகைங்க காலை தூக்குனாதான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அதை தூக்குறதுக்கு நீ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தானா மாமா வேலை பார்த்துக்கிட்டு? நான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன், நான் மாமா வேலை பார்த்து தான் நான் வாய்ப்புகள் தேடி இந்த லெவலுக்கு ஃபேம் ஆனேன் அப்படின்னு சொல்லி இவனை பற்றி இன்ட்ரோ கொடுத்துக்கலாமே. ஸ்டேஷன்லேயும் கோர்ட்லேயும் எத்தனை பேருக்கு நியாயம் கிடச்சிருக்கு? எனக்கு எனக்குள்ளே இருக்கிற ரணத்தை நான் வெளியே காமிக்கலாம். நான் தைரியமாக இருக்கிற மாதிரி நடித்தேன்.